வணக்கம், என் பேர் டாக்டர் ஐஸ்வர்யா. ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஐவிஎஃப் ரிலேட்டட் சந்தேகங்கள் அண்ட் வீடியோஸ் நான் போடுறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் இந்த டபுள் ஸ்டிமுலேஷன் ஆர் டுவல் ஸ்டிமுலேஷன் நம்ம சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அண்ட் இதை பண்ணலாமா இல்லை வேணாமா, இது ஒரு மார்க்கெட்டிங் கேமா இல்லை நிஜமாவே இதுக்கு யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய பேர் இப்போது ஐவிஎஃப் காமனாக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ புது புது மெத்தட்ஸ் நிறைய வருது. ஒவ்வொரு கிளினிக்லேயும் ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. டுவல் ஸ்டிமுலேஷன்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்குறாங்க எனக்கு அந்த டாக்டர் டுவல் ஸ்டிமுலேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் போகட்டா? ஏன்னா நான் ஐவிஎஃப்னா ஒரு வாட்டி தான், அதுலேயே சக்ஸஸ் ஆகிடும்னு நினச்சேன், இது என்ன டுவல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா 2வது 3வது நாள்லேருந்து தான் கருமுட்டை உருவாகி 14-15 நாளில் கருமுட்டை முதிர்ச்சி ஆகிடும், மெச்சூர் ஆகிடும்னு நினச்சாங்க. அப்புறமா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பாடியில் கருமுட்டை முதிர்ச்சியானதுக்கு அப்புறமா திருப்பி 2வது செட் ஆஃப் கருமுட்டை வருது, மல்டிபிள் வேவ்ஸ் தியரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கருமுட்டை முதிர்ச்சியானதுக்கு அப்புறமா 15 நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு ஐவிஎஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜப்பான்ல இந்த புரோட்டோகாலை கண்டுபிடிச்சாங்க முதல் வாட்டி. ஸோ இதுதான் ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி நிறைய புரோட்டோகால்ஸ் ஃபைனலாக நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு புரோட்டோகால் வந்திருக்கு. இதில் 2 ஃபேஸஸ் இருக்கு. நம்பர் 1 ஃபாலிகுலர் ஃபேஸ், நம்பர் 2 லியூட்டியல் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸுங்கிறது முதல் 15 நாளில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து கருமுட்டைகளை வளர வச்சு கருமுட்டைகளை முதிர வச்சு அண்ட் எக் கலெக்ஷன் பண்ணுறது. அதை முடிச்சுட்டு 5 நாள்லேருந்து 7 நாள் கேப்பில் 2வது ஸ்டிமுலேஷன், அதாவது லியூட்டியல் ஃபேஸ் ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கும் அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டைகளை முதிர வச்சு அண்ட் எக் கலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி ஒரே மாதத்தில் 2 எக் கலெக்ஷன் பண்ணுறது தான் டுவல் ஸ்டிமுலேஷன். இதை யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு கருமுட்டை கம்மியாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு மாதத்துலேயே 2 வாட்டி கலெக்ட் பண்ணுவோம். யாருக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் லைக் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகும்போது கட்டாயமாக பண்ணுவோம். 3வது சில பேருக்கு நிறைய எக்கு வரும், ஆனால் கரு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம இன்னொரு ஸ்டிமுலேஷன் போகும்போது அடுத்த மாதம் வேஸ்ட் பண்ணாமல் வித்தின் 1 மந்த்தே நம்ம பண்ணிடலாம். அண்ட் சில பேர் ஃபாரின்லேருந்து வரும்போது அவங்களால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. அப்போ அவங்க எப்போ வந்தாலும் நம்ம ஒரு ஸ்டிமுலேஷன் ஆரம்பிச்சிருவோம். அது பேர் ரேண்டம் ஸ்டார்ட் ப்ரோட்டோகால். ஸோ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஓவிலேஷன்லேயே நம்ம பண்ணுறதுனால அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த டுவல் ஸ்டிமுலேஷன் யூஸ்ஃபுல்லாக இல்லையா? ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய எக்ஸ் வருது, நிறைய எம்ப்ரியோஸ் வருது அண்ட் எம்ப்ரியோட குவாலிட்டி ஃபாலிகுலர் ஃபேஸில் எடுத்தாலும் இல்லை லூட்டியல் ஃபேஸில் எடுத்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் லூட்டியல் ஃபேஸில் எனக்கு எக்கு நம்பரும் அதிகமாக கிடைக்கும், கருவோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். இது என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது எதனால அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு அப்புறமா அதோட எஃபெக்ட் செகண்ட் ஸ்டிமுலேஷனில் இருக்குது. 2வது நம்ம அந்த எக் கலெக்ஷன் பண்ணும்போது ஹிப்போ சிக்னலிங் பாத்வேன்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. இதனால உங்களுக்கு கருமுட்டையோட குவாலிட்டி இன்னும் பெட்டர் ஆகுது அப்படிங்கிறத ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் டுவல் ஸ்டிமுலேஷன் போகணுமா வேணாமா, நான் எப்படி பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணுவேனோ அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு கருமுட்டைகள் கம்மியாக இருக்குது, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் முட்டை தேவைப்படாது, நிறைய முட்டைகள் தேவைப்படும். நிறைய முட்டைகள் தேவைப்படும் போது 1க்கு மேற்பட்ட ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் நமக்கு கரு முட்டை அதிகமான கரு அதிகமாகும் அண்ட் சக்ஸஸ் ரேட் கூடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரே மந்த்லேயே 2 ஐவிஎஃப் சைக்கிளும் முடிஞ்சிடும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு லூட்டியல் ஃபேஸில் வர கரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வரதோட அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் நான் பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணுவேன். பட் பேஷண்ட்ஸ் நல்லா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு 2 ஐவிஎஃப் பண்ணும்போது உங்களுக்கு செலவு அதிகமாகுது, நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரே மாதத்துலேயே நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் 2 வாட்டி அனஸ்தீசியா கொட்டு கருமுட்டையை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரோட டுவல் ஸ்டிமுலேஷன் பற்றி பேசுங்க. இட்ஸ் அ வெரி குட் மெத்தட். ஐவிஎஃப் இஸ் அ வெரி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். கட்டாயமாக நீங்கள் இதுக்கு போகலாம். ஸோ ஐவிஎஃப் பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெஷலைஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா இது என்னோட கிளினிக்கோட நம்பர் அண்ட் அக்யூமெட் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ.